ज्ञानरूपाय विद्महे शक्ति अंशाय धीमहि तन्नो शक्ति अम्मा प्रचोदयात्। ओम नमो नारायणी, ओम नमो नारायणी, ओम नमो नारायणी। இன்று நல்ல நாள். அன்பார்ந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய கோச்சாரப்படி உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை 8/2/2024, சோபகிருத ஆண்டு தை 25. நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 வரை, மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மாலை 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. மகர லக்னம் இருப்பு 0 நாழிகை 54 வினாடி. சூரிய உதயம் காலை 6:35. திதி இன்று காலை 9:45 வரை திரியோதசி, பின்பு சதுர்த்தசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:57 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாமயோகம் இன்று அதிகாலை 1:05 வரை வஜ்ரம், பின்பு இரவு 10:29 வரை சித்தி, பின்பு வியாதிபாதம். கரணம் இன்று காலை 9:45 வரை வணிசை, பின்பு இரவு 8:48 வரை பத்திரை, பின்பு சகுனி. சந்திராஷ்டமம் ரோகிணி மிருகஸ்ரீஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. மகர லக்னம். மகரத்தில் சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சந்திர பகவான். கும்பத்தில் சனி பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். கன்னியில் கேது பகவான். தனுசில் சுக்கிர பகவான். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வரவு உள்ள நாளாக அமையும். இந்த வரவுன்றது யாருக்கு முதல்ல வருதுன்னா, இந்த தோல் வியாபாரிகளுக்கு, தோல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு, இந்த தோல் சம்பந்தப்பட்ட பேக்ஸ், அந்த மாதிரி லெதர் ப்ராடக்ட்ஸ் சேல்ஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த நாள் ஒரு நல்ல வரவு உள்ள நாளாக அமையும். ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நீங்களாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அது சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து சேரும். அதனால நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. கணவன் அல்லது மனைவி இந்த நாள் ஒரு நல்ல வரவான நாளாக வரும். அப்படி வரவு வந்தாலும் கூட உங்க 2 பேருக்கும் சில சலசலப்பு இருந்து அப்புறமா தான் சுபமாக முடியும். ஆனா இந்த நாள் ஒரு வரவு உள்ள நாளாக அமையும். பத்திரம் பதிவாளர்கள், உங்களுக்கு இந்த நாள் சில டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் வரும். அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இந்த மாற்றங்கள் வந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஆதாயமான நாளாக தான் அமையும். அதனால பத்திரப்பதிவாளர்கள் இந்த நாள் உங்களுக்கு வரவு உள்ள நாளாக தான் அமையும். பரிகாரம், பொதுவா நீங்க திருச்சியில இருக்கிற சமயபுரம் மாரியம்மனை கண்டிப்பா தரிசனம் பண்ணணும். ஆனா இவ்வளவு தூரம் எங்கேருந்து டிராவல் பண்ண முடியாது. திருச்சி பக்கத்துல இருக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மனுக்கு தரிசனம் பண்ணலாம். சென்னை மற்ற இருக்கிற இடத்துல உங்களால போக முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிட்டு உங்களால முடிஞ்சது ஒரு தானம் பண்ணணும். மஞ்சள் கிழங்கு, மஞ்சள் கயிறு, இது 2த்தையும் வாங்கி ஒரு தட்டுல வச்சு அது கூட வெத்தலை பாக்கு பழம் வச்சு அம்பாளுக்கு தானமா கொடுக்கணும். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த தானத்தை கண்டிப்பா பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு வரவு உள்ள நாளாக அமையும். கனவுகளும் பலன்களும். உங்க கனவுல விபத்தை பார்க்குற மாதிரி கனவு வந்துச்சுன்னா பயப்பட வேண்டாம். இதோட அர்த்தம் என்னன்னா, உங்களோட வளர்ச்சியை யாரோ தடை செய்யறாங்கன்னு அர்த்தம். அதனால விபத்து வந்துருச்சுனாவே ஒரு நெகட்டிவ் சைன்னு நினைக்காதீங்க. அது நமக்கு நடக்கும்னு நினைக்காதீங்க. கனவுகள்ல வர சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை எச்சரிக்கையாக இருக்கிறதா நடக்கிற விஷயம். கனவில் விபத்தை பார்த்தால் உங்களுடைய வளர்ச்சியை தடை யாரோ செய்கிறார்கள். நன்றி, வணக்கம்.